ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளுக்கு விபூஷ் அவரோட பர்த்டே அதுவுமா ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்மளோட எதிர்நீச்சல் சீரியலோட ப்ரமோ வந்து நேற்றுக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த ப்ரமோ ரிலீஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோலாம் அவங்களே இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டும் ஒரு சிலருக்கு இருந்துச்சு. ஜனனியோட ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணுற சபரி அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அஃபிஷியலாகவே ஷேர் பண்ணியிருந்தார். அவரோட ப்ரமோ வந்து ரீபோஸ்ட் பண்ணி சீக்கிரமாகவே வரும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி விபூஷ் அவரோட பர்த்டே இன்னைக்கு வந்து ஷூட்டிங் லொக்கேஷனில் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்களோட எதிர்நீச்சல் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நன்றி சொல்லி இந்த பிக் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இதில் நம்மளுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் எல்லாமும் இருந்துச்சு. எஸ், எல்லாருமே ரொம்பவே அழகான அந்த பழைய கெட்டப்பில், அந்த பழைய வீட்டில், அதாவது இது வரைக்கும் எதிர்நீச்சல் சீரியலுக்காகவே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா நம்ம திருமுருகன் சார். அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேயே தான் இந்த ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு. அங்கேருந்து ஒரு பிக் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம ஜனனி கேரக்டர் மாறியிருக்காங்க. அதே மாதிரி குட்டி பாப்பா தாரா அவங்களுமே மாறியிருக்காங்க. வேற ஒரு கேர்ள் இருக்காங்க அந்த இடத்துல. கரிகாலன் இந்த சீரியல்லையுமே இருக்காரு. மோஸ்ட்டாக எதிர்நீச்சல் சீரியலில் இருந்த பிரபலங்கள் எல்லாரையுமே எதிர்நீச்சல் இந்த தொடர்லையும் வந்து பார்க்கலாம். அதாவது கண்டினியூட்டியாகவே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சீசன் 2ன்னு சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க, சீசன் 2 கிடையாது. எதிர்நீச்சல் தொடர்கிறது, அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. எஸ், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த பிக்கை பார்த்த உடனே கரிகாலன் இருக்காருப்பா, ஃபன்னுக்கு கொஞ்சம் கூட குறையவே இருக்காது.